உலக தமிழர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு மோசமான மனிதனாக இருந்தாலும் ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது தன்னோட மனசில் இருக்கிற விரோதங்கள், முன்பகை இது எல்லாத்தையுமே மறந்துட்டு தான் போவான். ஆனால் இங்கே ரெண்டு சல்லிப்பயலுக அப்படின்னு தான் இவங்களை நாம் சொல்லணும். ஏன்னா இவங்க போனது துக்க வீட்டுக்கு இல்லை, துக்கம் நிறைந்த ஒரு ஊருக்கு போகிறாங்க. திமுக அரசோட கையாளாகத்தனத்தால், தற்கூரித்தனத்தால் கள்ள சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு உட்பட்ட கருணாபுரத்திலேயே 60க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா, அந்த சாராயத்தை காய்ச்சி வித்த கண்ணுக்குட்டி வீடு முழுக்க திமுக ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கு. அந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவன் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஆனால் வீடு முழுக்க இப்போ அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் திமுக வேட்பாளர் நின்றதால் அவருக்கு தொடர்பான ஸ்டிக்கர்கள் இருக்குது. அவரோட வெற்றிக்கு கூட இந்த கண்ணுக்குட்டி போஸ்டர் அடிச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு காவல்துறையினர் அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சிருக்காங்க. இந்த கள்ள சாராயத்துக்கு பிறகு ஒரே தெருவில் 20க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. கருணாபுரம் காலனி பகுதி, அந்த இறந்து போனவர்கள், அந்த கருணாபுரம் காலனி பகுதியில் இறந்து போனவர்கள் எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த தெரு முழுக்க ஒரு மரண ஓலம் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரே இடத்துல எத்தனையோ பிரேதங்கள் வச்சு எரிக்கப்படுது. இவனுங்க வீடியோ எடுக்கிறேன்னு கண்டென்ட்டுக்காக போயிட்டு இவனுங்களோட முன்பகையும் இவங்களோட அரசியல் அரிப்புக்காகவும் 2 பயலுக அங்கே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தன் முகில் வீரப்பன், இன்னொருத்தன் சாட்டை துரைமுருகன். இந்த 2 பேருக்கு நடுவில் நடந்த சண்டை என்ன, என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதனால் இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, இதுக்கு பின்னணியில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொடுமையோட உச்சம் நாம் ஒவ்வொரு வாட்டியும் விளம்பரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். மது போதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு சர்வைவல் ஃபவுண்டேஷன் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கள்ள சாராயம் குடித்து, பாக்கெட் சாராயத்தை குடித்து இப்படி சாகணுமா? இந்த மாதிரி அடிமையாகக்கூடியவர்கள் எல்லாத்தையும் உங்களோட உறவுகள், நண்பர்கள் யாராவது இருந்தால் தயவுசெய்து இந்த அமைப்பை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மதுவுக்கு அடிமையானவர்களை அதிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு புனிதமான வேலையை செய்கிறாங்க. உண்மையிலேயே இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சாட்டை துரைமுருகன், இவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கிய நிர்வாகி. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயுமே அந்த கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு நபர் சாட்டை துரைமுருகன். இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய முகில், சிவகுமார், கருப்பு, முகில் வீரப்பன், இப்படி பல பேரை அவருக்கு அவரே சூட்டிக்குவார். ஒரு மிகப்பெரிய போராளியாக தன்னைத்தானே நினச்சிக்கக்கூடியவர். இங்கே ஒருத்தன் நாம் தமிழர் அப்படிங்கிற பேரை பயன்படுத்திக்கிட்டு சீமானவர்களோட பேரை கெடுத்துக்கிட்டு, நாம் தமிழர் தம்பிகளோட பேரை கெடுத்துக்கிட்டு, இந்த G2க்கு ஆதரவாக முட்டு கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு பிழைப்பு. இந்த பையன் முகில் வீரப்பன் ஒரு 47 நாள் வீரப்பன் அவர்களோட சந்தன காட்டுக்குள்ளே இருந்த ஒரு நபர். ஆனால் 47 வருஷத்துக்கு உண்டான கதையை எல்லா மீடியாக்கள்லையும் போய் சொல்லிட்டாரு. இதில் வீரப்பன் அவர்கள் தான் சார்ந்த கதைகளை சொல்லக்கூடியதில் அலாதி பிரியம் உள்ளவர். அது கடந்த காலகட்டங்களில் நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம். அவர் நடித்து காட்டுறது, ஓடி காட்டுறது, அவரோட வாழ்க்கையை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, இது எல்லாமே நம்ம கடந்த காலகட்டத்திலே பார்த்துருப்போம். அந்த வகையில் அந்த 47 நாளில் வீரப்பன் அவர்கள் தான் சார்ந்த கதையை, தான் எப்படி இப்படி உருவானேன் அப்படிங்கிற கதையை இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அது எல்லாத்தையுமே இவர் நேரில் பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி, நாங்கள் தான் ஈழத்துக்கே எல்லாமே செஞ்சோம், போனோம், வந்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர். சரி, அதை விட்டுடுவோம் நாம். ஏன்னா இப்போ வீரப்பன் அவர்கள் தொடர்பான விவகாரம் அப்படின்னாலே இப்போ எல்லாருமே முகில் வீரப்பன் அவர்களோட ஸ்டோரியை புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த சிவா மீடியாவில் பல உண்மைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வெளியே வருது அப்படிங்கிறதால இது தெரிஞ்சு போச்சு. இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியாக இருந்து கடந்த காலகட்டங்களில் தமிழர் மீட்சி படையோட தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமார் அவர்களோட மனைவியை தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் 2வதாக திருமணம் செஞ்சுருக்கார். ஒரு கைம்பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற வகையில் பாராட்டப்பட வேண்டியவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு மேலே அது அவங்களோட குடும்ப விவகாரம், அதில் நாம் தலையிடக்கூடாது. இந்த முகிலன் என்ன அப்படின்னா, இந்த சுபமுத்துக்குமார் அவர்களோட கூட இருந்தவர், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தமிழர் மீட்சி படையில் தான் இவர் பயணம் செஞ்சார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சுபமுத்துக்குமார் அவர்களோட நம்ம மனைவியார சாட்டை துரைமுருகன் அவர்கள் மறுமணம் செஞ்சுருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி ரொம்ப ஒரு வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த சொத்து எல்லாம் சாட்டை துரைமுருகனுக்கு போயிடுச்சே அப்படிங்கிற வைத்தறிச்சலில் பேசுகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பார்வையில் பார்த்தா அப்படி தான் தோணுது.
மறுபக்கம் இந்த சாட்டை துரைமுருகன் வந்து சுபமுத்துக்குமார் அவர்களோட கல்லறையை இடிச்சிட்டார் அப்படிங்கிற கோவத்தில் இவர் பேசுகிறதாகவும் தெரியுது. முகில் வீரப்பனோட சில பேச்சுகளில் நியாயம் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது. சரி, இதுதான் இவங்க உள்ள பஞ்சாயத்து. இதுக்கு சண்டை போட்டுக்கிறதுக்கு உங்கள் 2 பேத்துக்கும் கள்ளக்குறிச்சி அடா கிடச்சிது. இழவு வீட்டில் போய் உங்கள் பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டீங்களே, 2 பயலுக்குமே வெக்கமா இல்லையா? என்ன மனநிலையா உங்கள் மனநிலை? அவன் பல உயிரை பறி கொடுத்துட்டு ஊரே சுடுகாடு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அங்கே போய் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்க. போய் வீடியோ எடுக்கிறதுனா எடுத்து நீ கண்டென்ட்டை பார்த்து காசு பார்க்கறதுக்காக அங்கே போயிட்டு வர வேண்டியதானே சாட்டை துரைமுருகனுக்கு. அதுக்கு மேலே என்ன வேலை? இவர் பெரிய ஆள், அப்படியே தமிழ் தேசிய போராளி மாதிரி காமிச்சிக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர். அப்படியே திருமாவளவன் போகிறப்ப பின்னாடி ஓடுறது என்ன, முன்னாடி ஓடுறது என்ன? இந்த கொடுமையோட உச்சம் என்னன்னா கண்ணுக்குட்டிக்கே வீசிக்காகாரம் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. தமிழ் தேசிய தலைவர் மேதகுவோட வளர்ப்பு நாங்கள், அவரோட உண்மையான தம்பிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கெல்லாம் வெண்சாமரம் வீசுறிய வெக்கமா இல்லை உனக்கு? மொத்த கிராமமே மரண ஓலத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கம்மாபுரம், அந்த கருணாபுரம் காலனி முழுக்க மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருக்கு. திருமாவளவன் அங்கே அந்த பகுதிக்கு போகிறாரு, துக்கம் விசாரிக்க போகிறாரு. சரி, அரசியலில் அவங்க நாடகத்தை செஞ்சுதான் ஆகணும். ஏன் திருமாவளவன் அங்கே போய் அப்படியே நொரநாட்டியம் பேசணும்? 4 எம்எல்ஏ இருக்காங்க இல்லை சட்டமன்றத்தில், அங்கே குரல் கொடுக்க வேண்டியதானே? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் அப்படியே பொங்கி எல்லாம் வேண்டியதானே? பேச வேண்டிய இடத்துல பேசாமல் பொத்திக்கிட்டு இருந்துட்டு இங்கே வந்து சீன் போடுறீங்களே, வெக்கமா இல்லையா அப்படின்னு உண்மையான தமிழ் தேசிய போராளியாக இருந்தால் முகிலன் திருமாவளவன் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கணும். கேட்கல. ஆனால் அதிமுகவை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் நாச்சியாள் சுகந்தி அப்படிங்கிறவங்க இந்த கேள்வியை கரெக்டாக கேட்டாங்க. இங்கே வந்து பேசுகிறீங்களே, நீங்கள் சட்டசபையில் குரல் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. உடனே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்கள் அந்த பெண்மணியை சுற்றி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் பெண் உரிமை அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஒரு பெண் நியாயமான கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இல்லை, புறமுதுகிட்டு ஓடி ஒழிய வேண்டியதானே? எப்படி முதலமைச்சர் புறமுதுகிட்டு சூப்பராக ஓடினார், அதுமாரி ஓட வேண்டியதானே? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் 2 நாள் கடும் அமளி, இது தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் கேட்குறாரு. இதை விவாதிக்கிறதுக்கு கூட சட்டசபையில் அனுமதி இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு சட்டசபை வச்சு நீங்கள் கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னத்தை விவாதிக்க போகிறீங்க? கருணாநிதி புகழ் பாடவும், ஸ்டாலின் புகழ் பாடவும், உதயநிதி புகழ் பாடவும் தான் சட்டமன்றமா? 60 பேருக்கு மேலே செத்து போயிருக்கான், பல உயிர்கள் பறி போயிருக்கு. இதை பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் இடம் இல்லைன்னா அப்புறம் என்ன? நீங்கள் உங்கள் ஜால்ரா கோஷ்டிகளை மட்டும் வச்சுக்கிட்டு சட்டசபை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபையை விட்டு குண்டுக்கட்டா தூக்கி வெளியேற்றப்படும் வரை ஸ்டாலின் உள்ளே வரல. வீரத்தை பற்றி இவங்கெல்லாம் பேசலாமா? போய் ஓடி ஒளிஞ்சாரே ஸ்டாலின் தெரியாதா எங்களுக்கு? இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பேசுனது யாரு? திராவிட இளவரசி கனிமொழி. தூத்துக்குடியோட அவரோட ஆஃபீஸில் 2 மணி நேரமாக பத்திரிகையாளர்கள் நிற்கிறாங்க. ஒரு பதில் சொல்லுங்கன்னா ஓடுறாங்க. புறமுதுகிட்டு ஓடுனதை இப்போ தான் பார்த்தேன். கேட்டால் நாங்கள் புளியை முரத்தால் துரத்தி அடித்தோம் அப்படிம்பாங்க. புளியை முரத்தில் வச்சுக்கிட்டு விற்ற பரம்பரையாக வேணா இருப்பீங்க, புளியை முரத்தால் அடித்த பரம்பரையாக இருக்க மாட்டீங்க. கேள்வி கேட்குறதுக்கு ஓடுறீங்க. இதில் இவங்களோட தந்தையார் கருணாநிதி ஒரு வாட்டி பெருமை பீத்திக்கிட்டார். எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. கலைத்துறையில் எனது வழித்தோன்றல் கனிமொழி அவர்கள் தான் அப்படின்னு. இதுதான் உங்களோட வழித்தோன்றலா? பத்திரிகையாரனை பார்த்துட்டு புறமுதுகிட்டு ஓடுறது தான் பத்திரிகை உங்களோட வழித்தோன்றலா? வெக்கமா இல்லையா அதை சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு? அன்னைக்கு இளம் விதவைகள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு 54 பேர் ஒரே நாளில் இளம் விதவைகள் ஆகியிருக்காங்களே. உங்கள் அண்ணனோட ஆட்சி தானே காரணம், உங்கள் அண்ணனோட கையாளாகத்தனம் தானே காரணம், உங்கள் அண்ணன் தலைமை வகிக்கிற காவல்துறையோட மெத்தன போக்கு தானே காரணம். இதுக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே கனிமொழி? இப்படி நிலைமை இருக்க கூட்டணி கட்சிக்காரனுங்க பொங்க சோறு தின்னுக்கிட்டு வாய்க்கரிசி வாங்கி போட்டு 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் அறிவாலய வாசலில் பிச்சை எடுக்காத குறையாக நிற்கிறாங்க. காங்கிரஸ்காரன் பேசலை, கம்யூனிஸ்டுக்காரன் பேசலை, விடுதலை சிறுத்தை கட்சி பேசலை. இந்த லட்சணத்தில் ஆர்ப்பாட்டம். போய் சட்டசபையில் பேசுறது உங்கள் கூட்டணி கட்சி தானே. கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாங்க. உண்மையிலே உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்தால் உங்களுக்கு 2 சீட்டு 4 சீட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏதோ 5-10 கொடுத்தா உண்டியல் கூலிக்கிங்க வாங்கிட்டு வந்துடுவானுங்க. மக்கள் எக்கேடு கெட்டாலும் பேச மாட்டானுங்க. அப்படி மீறி பேசுனா கேள்வி கேட்குற நாச்சியாள் சுகந்து மாதிரியான ஆட்களை உங்களோட கட்சிக்காரர்களை வச்சு விரட்டுவீங்க. முகில் மாதிரியும் சாட்டை துரைமுருகன் மாதிரியான நபர்களை ஏவி விட்டு அங்கே ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி மடை மாற்றக்கூடிய வேலைகளை செய்வீங்க. இதுதானே செய்வீங்க? வெக்கமாகவே இல்லையா? இந்த கள்ளசாராய விஷயத்தில் ஓடி ஒளிஞ்ச ஸ்டாலின் அவர்களும் புறமுதுகிட்டு ஓடிய கனிமொழியும் வாயே திறக்காம ஊமையாகி போன உதயநிதியும் மக்கள் முன்னாடி குற்றவாளிகளாக நின்னே தான் ஆகணும்.
எதுக்கெடுத்தாலும் செங்கல்ல தூக்கிக்கிட்டு முட்டையை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்ச உதயநிதியை இப்போ ஏன் ஒரு வாரமாக வாயை திறக்கல? முட்டு கொடுக்க முடியாது, குட்டி வச்சிருவாங்க மக்கள். அந்த அளவுக்கு கடும் கோபத்தில் இருக்காங்க. திமுகவுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடியை கொடுத்தே தீரணும் மக்கள், அவங்களோட கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து. அதே நேரத்தில் இந்த மாதிரி மடைமாற்றக்கூடிய அல்லக்கை வேலை செய்கிறவங்களை நம்பாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.